செய்தனர். அந்த காலத்தில் கைவீசமா கைவீசு, கடைக்கு போனால் கைவீசு என்று பாடிட்டு கடைக்கு சென்றோம். ஆனால் கைபேசிக்கு இருந்தால் இந்த கடையே நம் வீட்டுக்கு வருகிறது. கைபேசியில் நன்மையும் வேளாண் தீமையும் தாராளம். இந்த கைபேசினால் மாணவர்கள் படிப்பை தொடர்கிறார்கள். இன்று நடக்கிற விபத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமே கைபேசி தான். கைபேசியில் கதிர் வலைகளில் தேம்பூச்சியும் சிட்டுக்குருவியும் இறங்குகின்றன. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கதை சொல்லி சாப்பாடு ஊட்டிடுவார்கள். ஆனால் இப்போ கைபேசி காமித்து தான் சாப்பாடு ஊட்டிடுவார்கள். அந்த குழந்தைகளுக்கு என்ன சாப்பிட்றாங்க கூட தெரியவில்லை. ஓடி விளையாட பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாத பாப்பா, கூடி விளையாட